உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்றேன். நீங்கள் ஒரு டிசைன் இன்ஜினியர் ஆகணும்னா இந்த வீடியோவை முழுசாக பார்க்காம தயவுசெய்து எங்கேயும் போய் கோர்ஸ் படிச்சிடாதீங்க. ஆமாம் மக்களே, பொதுவாக நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர் ஆகணுங்கிற ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் பிரச்சனை என்னென்னா, டிசைன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்னடா படிக்கணும்னு நம்மள்கிட்ட கேட்டோம்னா, நான் அந்த ஆட்டோகேட் படிக்கணும், சாலிட்வொர்க்ஸை படிக்கணும், கேட்டியாவை படிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இது மட்டும் பத்தாது. அப்போ இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் வேணும்? இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலேருந்து. ஆமாம் மக்களே, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டூடியோக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான செட்டப்லாம் போட்டு வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. விஷயம் என்னென்னா, இந்த டிசைன் இன்ஜினியராக வேலைக்கு போகிறதுக்கு என்ன கோர்ஸ் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் பேரை மட்டும் சொன்னீங்கன்னா, ஐயா என்னால் முடியலைங்கய்யா, சொல்லி எவ்வளவோ வீடியோஸில் என்னென்ன மாடுலேஷன்லையும் சொல்லி பார்த்துட்டேன், எந்த பயனும் இல்லை. விஷயம் என்னென்னா ரொம்ப சிம்பிள். ஒரு டிசைன் இன்ஜினியராக நீங்கள் என்னென்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே போய் சர்ச் பண்ணுங்கள். கூகுளில் போய்ட்டு ஒரு வேலையை தேடுங்க. விச் மீன்ஸ் டிசைன் இன்ஜினியர் ஜாப் இன் கோயம்புத்தூர் இன் சென்னை ஏதாச்சும் கீவேர்டு போடுங்க, சர்ச் பண்ணுங்கள், வரும். அதை எடுத்து இந்த இண்டியிடம் நாக்கு ஏதாச்சும் ஓப்பன் ஆகும், அதில் போங்க, அதில் உள்ள ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படித்து பாருங்கள். அதில் என்னெல்லாம் தெரியணும்னு கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் தான் நீங்கள் படிக்கணும், அதையெல்லாம் தான் நீங்கள் கற்றுக்கணும். எஸ், இப்போ அதெல்லாம் தான் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல போகிறேன். ஒரு டிசைன் இன்ஜினியராக ஒரு கம்பெனிக்குள்ள வேலைக்கு வர்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய கம்பெனி, நான் டிசைன் கம்பெனியும் வச்சுருக்கோம். என் கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு வர்றீங்க. இப்போ வேலைக்கு வர்றீங்கன்னா உங்களுக்கு டிசைன் இன்ஜினியராக உட்கார வச்சுட்டேன், யூ ஆர் த டிசைன் இன்ஜினியர் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போது எனக்கு ஒரு கிளைண்ட்டு ஆர்டர் கொடுப்பாங்க, ஓகேவா? அந்த ஆர்டரை வாங்கி உங்கள்கிட்ட கொடுப்பேன். உங்களுக்கு என்ன வேலை கொடுப்பேன்? தம்பி, அந்த மாதிரி கிளைண்ட்டு என்ன ஆவானா ஆர்டர் கொடுக்கலாம். ஜென்ரலாக எல்லாத்துக்கும் புரியுற எக்ஸாம்பிள், ரொம்ப காலமாக நான் சொல்லிட்டு இருக்கிற எக்ஸாம்பிளும் இதுதான். என்னென்னா, ஒரு ஸ்டோரேஜ் டேங்க், எஸ், ஒரு ஃபியூயல் ஸ்டோரேஜ் டேங்க், ஒரு டீசலாக ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் கேட்குறாரு. ஒரு 25,000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி ஒரு டீசலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டேங்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் என்கிட்ட கேட்குறாரு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? குடுன்னு ஓடி வந்து உங்கள்கிட்ட வந்து, தம்பி இது மாதிரி வந்து கிளைண்ட் கேட்டிருக்கிறாரு, ஒரு 25,000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி ஒரு டீசலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேங்க் செஞ்சு மாடல் பண்ணி கொடுங்கன்னு கேட்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் ஓகே சார், பக்காவாக பண்ணிடலாம், சாலிட்வொர்க்ஸ்லேயே நான் பண்ணிடுறேன், என்ன டயாமீட்டர் சார் போடணும், என்ன லென்த்து சார் போடணும் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, எஸ், இக்கட்டெலாம் கேட்கக்கூடாது. கிளைண்ட்டிட்ட போய் நான் கேட்க முடியுமா? முடியாது. ஆக ஒரு டிசைன் இன்ஜினியராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் 25,000 லிட்டருக்கு என்ன டைமென்ஷன் தேவைப்படுதோ அதை கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். எஸ், ஏன்னா நிறையா பசங்க நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, டிசைன் வேலைன்னா ஆல்ரெடி ஒரு டிராயிங் இருக்கும், அந்த டிராயிங்கை பார்த்தா அப்படியே நம்ம கம்ப்யூட்டரில் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளும் டிசைன் இன்ஜினியர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு இதை மாற்றிக்கிங்க, சரியா? ஓகே பஸ். ஏன்னா ஆல்ரெடி ஒரு வரைஞ்ச படம்னா அந்த படத்தோட ஷார்ட் காப்பியே ஒரு இடத்துல இருக்கும்ல, அந்த ஷார்ட் காப்பியை கொடுத்தா நம்ம எடிட் பண்ணுறதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம்ல, ஈஸியாக வேலை ஈஸியாக முடியும்ல. ஆக எந்த ஒரு கம்பெனியும் ஆல்ரெடி வரைஞ்ச ஒரு டிராயிங்கை திருப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களை வரைய சொல்லாது. வேணும்னா டெஸ்ட்டு வைக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்கன்னா அங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வேணால் சொல்லுவோமே தவிர உங்களுடைய வேலை அது கிடையாது. படம் வரைகிறது மட்டும் டிசைனர் வேலை கிடையாது. இதை தான் நான் பறந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இந்த மாதிரி அந்த கால்குலேஷன் பண்ணி டைமென்ஷன்ஸ் அரைவ் பண்ணி அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சும்மா கையில் ஃப்ரீகன் ஸ்கெட்சாக வரைஞ்சி அதை நீங்கள் திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா, உட்காந்து நீங்கள் சாலிட்வொர்க்ஸ்லையோ இல்லை கேட்டியாலையோ இல்லை கிரியோலையோ உட்காந்து 3Dயில் மாடல் பண்ணணும். ஓகே, மாடல் பண்ணியாச்சு. மாடல் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளைண்ட்டை கூப்பிட்டு காட்டுவேன், ஐயா நாங்கள் பண்ண மாடல் ஓகேவா அப்படின்னு கேட்போம். ஸோ அவர் எல்லாம் ஓகே சூப்பராக இருக்குது, எனக்கு இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு டீட்டெயில் ட்ராயிங் கொடுங்க அப்படின்னு கேட்பார். இல்லை மேனுஃபேக்சர் ட்ராயிங் கொடுத்துருங்கன்னு நாம் கொடுக்குற இந்த 3D டயக்ராமை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தோம், அவ்வளோதான், மூஞ்சில் தான் டெரிவாகி. ஏன்னா அவங்களுக்கு புரியாது, நிறையா டீட்டெயிலாக நம்ம அதில் காட்ட முடியாது. அப்போது அதையெல்லாம் டீட்டெயிலாக காட்டணும் அப்படின்னா 3Dயில் இருக்கிற இந்த ட்ராயிங்கை 2Dக்கு கன்வெர்ட் பண்ணி அதில் டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணி கூட எந்த இடத்துல வெல்டிங் அடிக்கணும், எந்த இடத்துல சர்ஃபேஸ் ஃபினிஷ் எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் டிராயிங் சிம்பிளாலையும் வெல்டிங் சிம்பிளாலையும் கரெக்டாக மார்க் பண்ணி அதுக்கப்புறமா ஜிடிஎன்டி தேவைப்பட்டுச்சுன்னா, எஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், தேவைப்பட்டுச்சுன்னா ஜிடிஎன்டியும் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த டிராயிங்கை ஒரு டிராயிங் ஷீட்டில் பிரிண்ட் எடுக்கணும். நம்மளுக்கு தான் டிராயிங் ஷீட்டோட சைஸே நிறைய பேருக்கு தெரியாதே, ஆனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ டிராயிங் ஷீட்டோட சைஸை எந்த சைஸில் இதை பிரிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதுக்கான மெட்டீரியலையும் செலக்ட் பண்ணி இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து மேனுஃபேக்சர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் அதை பார்த்து அப்படியே அதே மாதிரியே ப்ராடக்டை செஞ்சு கொடுத்துருவார். இதுதாங்க ஒரு டிசைன் இன்ஜினியரோட வேலை. ஆக ஒரு டிசைன் இன்ஜினியராக நீங்கள் மாற போகிறீங்கன்னா சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இந்த இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸையும் கற்றுக்குங்க. ஸோ என்னென்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், ஜஸ்ட் நோட்டு பேனாரெலாம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு கடற்கரை நோட் பண்ணிக்கிங்கயா. அதாவது ஃபஸ்ட்டு
யூனிட் கன்வர்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், கால்குலேஷன், 2D to 3D conversion, 3D to 2D conversion, angular projection, limit, fit and tolerance, drawing symbol, welding symbol, GD&T, drawing sheet selection, material selection, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் நம்ம ஆல்ரெடி சொல்ல. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி திருப்பி மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவோம். இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கான்செப்ட் அண்ட் இதில் உள்ள இதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கய்யா. இது கூட சாஃப்ட்வேரும் மினிமம் AutoCAD அண்ட் சாலிட்வொர்க்ஸ் கம்பல்சரி தெரியணும். அடிச்சலாம் எனக்கு க்ரியோ தெரியும், கேட்டையா தெரியுங்கிறதெல்லாம் சூப்பர் தான். ஆனால் மினிமம் AutoCADும் சாலிட்வொர்க்ஸும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஃபீல்டுக்குள்ளே வேலைக்கு போகலாம். அப்போது நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா இதை எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு கோர்ஸை படித்தீர்கள் என்றால் மட்டுமே உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். எஸ், நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சாஃப்ட்வேரையும் நான் ஆல்ரெடி படித்து வச்சுட்டேன், ஆனால் எங்கிட்ட வேலை ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லையா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஜாப் அப்ளிகேஷன் லிங்க் ஒன்று வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயிலை ஃபில் பண்ணுங்கள். நாங்களே கால் பண்ணி உங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் ஃப்ரீயாக நாங்கள் வாங்கி தரோம். எஸ், இல்லை சார் நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் நான் படிக்கணும், எங்கே படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், எம்இசியில் வந்து நீங்கள் படிக்கலாம். சார் எல்லாம் ஓகே சார், சாஃப்ட்வேர்லாம் நான் வேறு ஒரு பக்கம் படிச்சுட்டேன், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன இந்த ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியாது, இதனால் எனக்கு வேலையும் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக டெப்ட்னு ஒரு கோர்ஸ் வச்சுருக்கோம். ஒரு 15 நாளில் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்து வேலையை வாங்கி கொடுத்துருவோம். எஸ், இந்த கோர்ஸை பற்றிலாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்பிளேல என் நம்பர் இருக்குது, டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா லிங்க் ஒன்று வச்சுருக்கேன், என்கொயரி லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள், டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயிலும் சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா பிளான் பண்ணிக்கங்க. அனைவரும் இந்த வீடியோவில் சொல்கிறது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படிக்கணுமா, இதெல்லாம் தெரியணுமா, இதெல்லாம் நான் காலேஜ்லேயே படிச்சிட்டேன் அப்படின்னா சூப்பர், இதெல்லாம் காலேஜ்லேயே இருந்துச்சு, காலேஜ்லேயே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா வெரி குட். உங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி கண்டென்ட் போகிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.